ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தான சத்து மாவு தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது தினமும் 2 ஸ்பூன் பால்ல அல்லது கூழா காய்ச்சி குடிச்சு வந்தா உடம்புக்கு அவ்வளோ பலன் கிடைக்குங்க. ஹார்லிக்ஸ் பூஸ்டை விட அவ்வளோ ஒரு எஃபெக்டிவா இருக்கும். இந்த சத்தான சத்து மாவை வாங்க ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல இப்போ 1/4 கிலோ கேழ்வரகு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். கேழ்வரகுலையுமே நல்ல இரும்பு சத்து இருக்குதுங்க. நல்லா சடசடான்னு பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்குவோம். இந்த மாதிரி சடசடான்னு பொரிஞ்சு வர்ற டைம்ல இதை இப்போ எடுத்துக்கலாம். இப்படி ஒரு அகலமான தட்டில் போட்டுக்கோங்க. அடுத்து 1/4 கிலோ கம்பு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா சடசடான்னு பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்குவோம். கம்பு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியதுங்க. உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இப்படி சடசடன்னு பொரியிற சவுண்டு கேட்குறப்ப எடுத்துடலாங்க. இப்போ இதையும் நம்ம அந்த பிளேட்டோடய சேர்த்துக்கலாம். அடுத்து 100 கிராம் உளுந்து போட்டுக்கலாங்க. இப்போ இந்த உளுந்தும் நல்லா வாசனை வர்றது வரைக்கும் வறுத்துக்குவோம். இது கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, எலும்பு சம்பந்தமானது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லதுங்க. உளுந்துமே நல்லா வறுபட்டுருந்துச்சுங்க. இப்போ இதையும் எடுத்துடலாம். அடுத்து பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கலாம். பாசிப்பருப்புல நிறைய புரோட்டீன் சத்து இருக்குங்க. அதனாலதான் இதையும் எடுத்துருக்கோம். இப்போ இதுவும் நல்ல வாசனை வர்றது வரைக்கும் வறுத்துக்குவோம். இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் எடுத்துடலாம். அடுத்து சோயாபீன்ஸ் 100 கிராம், இதையும் வறுத்துக்கலாம். இதுலயுமே அதிக புரோட்டீன் சத்து இருக்குங்க. இதுவும் நல்ல வாசனை வருது வரை வறுத்துக்குவோம். சோயாபீன்ஸுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டுங்க. இப்போ இதையும் எடுத்துடலாம். அடுத்து மஞ்சள் சோளம் 100 கிராம் எடுத்துக்கலாம். இதையும் வறுத்து சோளமும் நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குங்க. இப்போ இதையும் எடுத்துடலாம். அடுத்து வெள்ளை சோளம் 100 கிராம், இதையும் வறுத்துக்கலாம். இதுவும் பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுத்து 100 கிராம் கொள்ளு. கொள்ளு சாப்பிட்டா குதிரை பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இதையும் எடுத்துருக்கோம். இப்போ இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் இந்த மாதிரி படபடன் பொரிஞ்சதும் எடுத்துடலாம். அடுத்து கருப்பு கவுனி அரிசி, இதுவும் ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். இந்த அரிசி பெரும்பாலும் ராஜாக்கள் சாப்பிட்ற அரிசின்னு சொல்லுவாங்க. அப்புறம் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்குமே இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் இப்படி படபடன் பொரியிறப்போ எடுத்துடலாம். அடுத்து சிகப்பு சம்பா அரிசி, இதுவும் 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் நல்லா வறுத்துக்குவோம். இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதுங்க. இப்போ இதையும் எடுத்துடலாம். அடுத்து பார்லி அரிசி 100 கிராம் எடுத்துருக்கேன். இது கிட்னி ஸ்டோன் பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இதுவுமே நல்லா வறுபட்டுருச்சுங்க. எடுத்துடலாம். அடுத்து 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல பூ மாதிரி பொரிஞ்சு வர்றப்ப எடுத்துடலாம். அடுத்து குதிரைவாளி அரிசி 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவே நல்லா பொரிஞ்சு வந்துட்டுங்க. இது சுகர் பிரஷர் உள்ளவங்க இதை எடுத்துக்கிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ இதையும் எடுத்துடலாம். அடுத்து 100 கிராம் தெனை அரிசி எடுத்திருக்கேங்க. இதையும் வறுத்துக்கலாம். தெனை அரிசியுமே நல்லா வறுபட்டுட்டுங்க. இந்த அரிசியுமே கோயில்கள்ல மாவிளக்குக்கு இந்த அரிசியை தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். அடுத்து 100 கிராம் கோதுமை எடுத்துக்கோங்க. இதையும் வறுத்துக்கலாம். கோதுமை ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கறது தாங்க. இது கூட சேர்த்துருக்கோம்.
கோதுமையுமே நல்லா பொரிஞ்சுட்டுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்து 100 கிராம் கொண்டக்கடலை எடுத்துருக்குங்க, அதையும் போட்டுக்கலாம். கொண்டக்கடலையுமே நல்ல புரோட்டீன் சத்து இருக்குங்க, உடம்புக்குமே நல்ல பலத்தை தரக்கூடியது. இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை இப்படி வெடிக்கிற சவுண்டு கேட்குறப்போ எடுத்துடலாங்க. இப்போ அடுத்து 100 கிராம் வேர்க்கடலை பருப்புங்க. இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், லைட்டாக சூடு பண்ணிட்டு எடுத்துடலாம். வேர்க்கடலை நிறைய கேலரிஸ் இருக்குங்க, அதனால தான் இதையும் சேர்த்துருக்கோம். இப்போ இதையும் எடுத்துடலாம். 100 கிராம் பொரிகடலை சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். நான் முழு கடலையாக எடுத்துருக்குங்க, நீங்கள் இதுக்கு பதிலாக உடச்ச கடலைனாலும் எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தாலே போதுங்க. இப்போ இதையும் எடுத்துடலாம். அடுத்து முந்திரியும் பாதாமும் சேர்த்து 100 கிராம் எடுத்துருக்குங்க, இதையும் போட்டுக்கலாம். இந்த 2 பருப்புமே சத்து மாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க, ஹேருக்கு ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். கடைசியா வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சமா சுக்கு, இதை நான் ஒன்றும் பாதியமா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஏலக்காவும் சுக்கும் நல்ல ஒரு வாசனைக்கும், நம்ம சாப்பிட்ற இந்த மாவு உடம்புல செமிக்கிறதுக்கும் நல்ல சுறுசுறுப்பு கொடுக்கறதுக்குமே இது ரொம்ப ஒரு ஹெல்ப்பா இருக்குங்க. இப்போ இதையும் லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்போ இதையும் எடுத்துடலாம். நான் வந்து கம்பும் கேழ்வரகு மட்டும் 1/4 கிலோ எடுத்திருக்கேங்க, மீதி எல்லாமே 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு பதிலாக எல்லா பொருளுமே 100 கிராம் அல்லது 50 கிராம் எதுனாலும் நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி வாங்கி செஞ்சு திரிச்சுக்கலாம். அப்புறம் கண்டிப்பா இதுல இருக்கிற எல்லா தானியங்களும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, நம்மளுக்கு முடிஞ்சதை வாங்கி திரிச்சாலே போதும். அதுவுமே நல்ல டேஸ்டா இருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லதுதான். நம்ம வறுத்த எல்லா பொருளுமே நல்லா ஆறிட்டுங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி மிஷின்ல கொடுத்து திரிச்சிட்டு வந்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்தையுமே மிஷின்ல கொடுத்து திரிச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்ப இந்த மாவை நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து கூழ் காய்ச்சி குடிச்சிக்கலாம். இப்ப இந்த மாவுல உங்களுக்கு நான் கூழும் காய்ச்சி காமிச்சிருந்தேன். அதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு 4 ஸ்பூன் மாவு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவுல 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அதுல நான் 3 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேங்க. தண்ணியுமே நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதுல நம்ம கரைச்சி வச்ச மாவை இதுல ஊத்திக்கலாம். இப்படி நல்லா வெண்ணி வச்சு அதுல மாவை கரைச்சி விடுவோம் போது எந்த ஒரு கட்டி தன்மையும் இல்லாம கூழ் வந்து குடிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க கிளறி விடுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். கூழை எடுக்கும் போதே எந்த ஒரு கட்டியும் இல்லாம எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னு பாருங்க. இப்ப இது கூட 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இது கூட கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நீங்க இனிப்புவா செய்யறதா இருந்தாக்கி நாட்டு சக்கரை கருப்பட்டி எதுனாலும் சேர்த்து கூழ் காய்ச்சிக்கலாம். சீனி போட்டு காய்க்க கூடாதுங்க இந்த கூழை, அது வந்து அவ்வளவு நல்லது இல்லைங்க. இப்ப இதை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, கூழ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை டம்ளர்ல ஊத்திக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சத்து மாவு திரிச்சு டெய்லி காலையில அல்லது சாயங்காலம் ஒரு நேரம் குடிச்சிட்டு வாங்க, உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இது இனிப்பு போட்டும் காய்க்கலாம், உப்பு போட்டும் காய்க்கலாம், ரெண்டுமே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.